ஹே மைகோஸ் எல்லாருக்கும் வேலண்டைன் டே விஷஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு. இந்நேரம் ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே அண்ட் சாக்லேட் டே, டெடி டேன்ட்டு எல்லா டேவும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. வேலண்டைன் இருக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க, இல்லாதவங்க இருக்கிறவங்கள பார்த்து காண்டாகிட்டு இருப்பீங்க. பட் எனிவேஸ் இந்த வேலண்டைன் டேக்கு வந்து நீங்கள் எப்போது யூஸ்வலாக ஹார்ட் ஷேப்லேயே எல்லாத்தையும் வந்து ரெசிபி எல்லாம் ட்ரை அவுட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே டைம் லவ்ட் ஒனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செய்கிற உங்களுக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீஸ் கேக் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஆக்சுவலி ஒய் நாட்? கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் பாய் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுமா என்ன இந்த மாதிரி குக்கிங் ஸ்கில் வச்சு? இல்லை உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுமா என்ன? ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் யுவர் ஒய்ஃப் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இம்ப்ரெஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்களும் இதை ட்ரை அவுட் பண்ணலாமே. ஸோ பேச்சை குறைச்சிட்டு இந்த ஈஸியான ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். டைஜஸ்டிவ் பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலான பிரிட்டானியா மாரிகோல்டு பிஸ்கெட் அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்னால ஸ்ட்ராபெரி நிறையா தேவைப்படும். ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி நான் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் கேக்கோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபுல் பவுல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். லைக் எப்படியும் வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி குவான்டிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். எனி பிராண்டட் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலே வந்து ஃப்ளேவர்டு கண்டென்ஸ் மில்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நார்மல் கண்டென்ஸ் மில்க்கே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் வச்சு தான் வந்து நம்ம சீஸ் கேக் லேயரே நம்ம போட போகிறோம். பன்னீர் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், பன்னீர் தான் வந்து நம்ம அக்கம்ப்ளிமெண்ட்டாக வந்து சீஸுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நோ மோர் சீஸியாகவும் இருக்காது, கொஞ்சம் சட்டில் அண்ட் ஈஸியாக யாருனாலும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னான உங்கள் மம்மி டாடி கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலான்னா பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம மெத்தட் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்னோடய டைஜஸ்டிவ் பிஸ்கெட் ஒரு ஹோல் பேக் நான் போடுறேன். லைக் இந்த குவான்டிட்டியே வந்து ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஸோ டோன்ட் ஓவர் டூ இட். நிறையா போட்டு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைக் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டு நான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பவுடராக அரைச்ச பிஸ்கெட் வந்து அந்த கீ கூட பிளெண்ட் ஆகும்போது ஒரு மாதிரி திக்னஸாக வந்து ஃபார்ம் ஆகும். லைக் இந்த மாதிரி வந்து திக்காக ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னரில் தான் வந்து நம்ம சீஸ் கேக் வந்து செட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனாலும் உங்ககிட்ட எது திக்காக டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுமோ அந்த பவுலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பிஸ்கெட் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கீ அண்ட் பிஸ்கெட், இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி நல்லா வந்து கீழே செட்டில் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. லைக் நல்லா வந்து டீப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா வந்து நீங்கள் அந்த பாட்டிலை வந்து அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணால் கூட வந்து அது கீழே விழக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா வந்து திக்காக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவுத்தா கூட பாருங்கள் அது விழலை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் செட் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு 1 inch லேயர் மட்டும்தான் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் ஒரு 2 லேயர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பேஸ் லேயர், அந்த பிஸ்கெட் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக வந்து ப்ரொபோர்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ் லேயரை மட்டும் ஒரு 1/2 an hourக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் டைம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து எல்லா சீஸ் கேக்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா சீஸ் லேயரை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. பட் நான் அது பண்ணாமல் என்னோட 3rd லேயருக்கு நான் மூவ் ஆன் ஆகுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் செய்ய போகிறோம். ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் வந்து எப்படின்னா அது கொஞ்சம் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த லேயர் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் லேயர் ஆஃப் சீஸ் கேக் போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோட ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட மேலே இருக்க டிப் போர்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் பண்ண போகிறோம். சில பேர் வந்து இதை அரைச்சி கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த பைட்டிங் கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா வந்து மோர் லைக் ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இருந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ஸ்ட்ராபெரியில் ஒரு 2 ஸ்ட்ராபெரி மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஃபைன் சாப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கம்பவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் உங்ககிட்ட இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நார்மல் பேன்னா வந்து சீக்கிரமா அடி பிடிச்சிரும் இந்த கம்பவுண்ட் செய்றதுக்காக. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேன வந்து சூஸ் பண்றது பெட்டர். அண்ட் இது கூடவே வந்து சுகர் வந்து நான் ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஃபைன் சாப் பண்ண ஸ்ட்ராபெர்ரி கூட ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து இதில நீங்க ஆட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப டயட் கான்ஷியஸ் அதிகமா வந்து சுகர் கட் ஃப்ரீல இருக்கீங்க அப்டின்னீங்கன்னா, நீங்க வந்து ப்ரவுன் சுகர் கூட ஆப்ஷனலா எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் எடுத்தாலும் சரி, இல்ல இது மாரி கிறிஸ்டல் சுகர் எடுத்தாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு நார்மல் பேன் யூஸ் பண்ணாம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, இத வந்து நம்ம அப்படியே கொதிக்க விட போறோம். ஸோ, அதனால அந்த ப்ராசஸ்ல வந்து சீக்கிரமா வந்து பர்ன் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான்ஸ்டிக் பேன்னா வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு, இத அப்படியே வந்து பேன்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வந்து பாயில் பண்ண விடுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே வந்து பாயில் பண்ண விட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ராபெர்ரியில உள்ள வாட்டர் எல்லாம் வந்து அப்படியே ரெட்யூஸ் ஆகி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாயில் ஆகி ஜூஸினஸ்ஸா வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்கும். இன் பிட்வீன் மட்டும் நீங்க இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டாவே போதும். மத்தபடி நீங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க அப்படியே ஹீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதோட டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி மாறும். ஃபைனலா அந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லெமன வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. அகைன் மீடியம் ஃப்ளேமில் வந்து இன்னும் இந்த கம்பவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டது ஸ்ட்ராபெரி தானா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு ஒரு டெக்ஸ்சரில் வந்து லைக் பார்க்கும்போதே அப்படியே வந்து ஒரு ட்ரிஸ்ஸெல்லாம் ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஓரமாக வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சர் வரட்டும். அண்ட் அடுத்து வந்து நம்ம சீஸ் கேக் மிடில் லேயர் வந்து போகிறோம். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பன்னீர் ஒரு ஃபுல் பிளாக் ஆஃப் பன்னீர் வந்து நான் அதுக்கு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 to 5 மெம்பர்ஸ் சர்வ் பண்ணுறதுனால இந்த ஃபுல் பிளாக் ஆஃப் பன்னீர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சீஸ் கேக்கோட க்ரீமினஸ் லேயரே கொண்டு வர்றது இந்த பன்னீர் தான். ஸோ இதை கில்ட் ஃப்ரீயாக நீங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ஸோ எனிஹவ் உங்களுக்கு ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் கேலரிஸும் வந்து அதிகமாக உங்களுக்கு ஹெல்த்தில் ஏறாது. இப்போது இது கூட ஸ்வீட்னஸ்க்காக வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பிஸ்கெட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண கம்பவுண்ட்லேயும் வந்து சுகர் போட்டிருக்கோம். அதனால் ஸ்வீட்னஸ் வந்து ஓவர் ஸ்வீட்னஸாக இல்லாமல் இருக்கணுன்றக்காக கொஞ்சம் சட்டிலாகவே வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் வந்து ஒரு மியார்லி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போல் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி அரைக்க போகிறோம். சில பேர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதே இடத்துல வந்து க்ரீம் சீஸ் கூட வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அதை ஆட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இந்த இது போடும்போதே வந்து அந்த சீஸியாக க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துடும். லைக் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நான் அரைச்ச அப்புறம் வந்து எப்படி ஸ்மூத்தாக ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு. இதுதான் வந்து ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம ஏற்கனவே 1/2 அன் ஹவர் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ் பிஸ்கட் லேயர். அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீர் பேஸ்ட் அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து என்ன ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் ஆஃப் பிஸ்கட் லேயர் நம்ம போட்டிருந்தோம்னா, இப்போ மேலே போட போகிற சீஸ் லேயர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அதாவது நீங்கள் எடுத்திருக்க பவுலோட ஹாஃப் குவான்டிட்டி ஆஃப் போர்ஷன் வந்து இந்த சீஸ் லேயர் வந்து கவர் ஆகணும். லைக் இந்த பன்னீர் லேயர் வந்து கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரீம் சீஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே உள்ள பிஸ்கெட் லேயர் தான் நம்ம அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நார்மலாக வந்து ஸ்மூத்தாக இப்படி வந்து சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே ஏர் கேப்ஸ் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் எகெயின் இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு தான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 3rd லேயர் ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் லேயர், அதை வந்து இதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல சாஃப்டாக ஒரு மாதிரி க்ரீமியாக ஜாம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஜாமாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டுக்கு நடுவில் கூட நீங்கள் இதை ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து டாஸ் பண்ணி அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கலாம். 2 ஆப்ஷனாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் லேயரை வந்து ஃபில் பண்ணுறேன். டோன்ட் ஓவர் பவர் த ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் லேயர். எப்போதுமே வந்து மேலே போடுற டாப் லேயர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளேஸுக்கு போடுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஓவர் பவரிங்காக இருந்தானா அந்த சீஸ் கேக்கான ஒரு டேஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப தின் லேயராக வந்து யூஸ் பண்ணுங்கள். நடுவில் இருக்க லேயர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். பிஸ்கெட் லேயர் அண்ட் மேலே போட்டிருக்க கம்பவுண்ட் லேயர் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு 1/2 அன் இன்ச் இல்லைனா 1 இன்ச் ப்ரொபோர்ஷனில் இருந்தானா கரெக்டாக இருக்கும். இதையுமே அழுத்தி இது பண்ணாமல் லைட்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ஒரு 1 hour to 1/2 an hour வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லேயரோட ப்ரொபோர்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள். மிடில் லேயர் மட்டும் அதிகமாக இருக்குது. பேஸ் லேயர் அண்ட் மேலே இருக்க தின் லேயர் வந்து கரெக்ட் நார்மலாக ஒரு 1 inch 1/2 an inch இருக்க மாதிரி போட்டுக்கோங்க.
அண்ட் ஃபைனலாக வந்து நான் மோரோவர் ஒரு 1.5 ஹவர் போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். ஏற்கனவே மேங்கோ சீஸ் கேக் நான் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி கூட என் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து ஸ்ட்ராபெரி கம்பவுண்ட் செஞ்ச ஒரு சீஸ் கேக் நான் பண்ணுறது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணோன்னே எனக்கே கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சுல ஷேப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி சர்வ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை மேலே வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணாலும் எப்படினாலும் பண்ணலாம். ஸோ நான் போட்ட ப்ரொப்போர்ஷனுக்கு வந்து ஐ காட் 2 பவுல் 2 பவுல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ ஒன்றில் வந்து நார்மலாக வேறு மாதிரி டாப்பிங்ஸ் போட்டோம், இன்னொன்று இதில் வந்து வேறு மாதிரி டாப்பிங்ஸ் போட்டோம். நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் டாப்பிங்ஸ் போடாமல் அப்படியே சர்வ் பண்ணாலும் அப்படியே நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் எலவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன சங்க்ஸாக வந்து கட் பண்ணி இதில் போடுறேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் இருந்தால் கூட அப்படியே வந்து ட்ரிசில் பண்ணி கூட விடலாம். அது கொஞ்சம் சாக்லேட்டி ஃப்ளேவரும் உங்களுக்கு ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொரு இதில் ஒரு முழு ஸ்ட்ராபெரி வந்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வந்து மின்ட் லீவ்ஸும் வச்சு நான் அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்கள் வீட்டில் வந்து நட்ஸ் எல்லாம் இருந்தானா அதை கூட நீங்கள் கிரேட் பண்ணி ட்ரிசில் பண்ணி நீங்கள் போடலாம். இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி சாக்லேட் சிரப் இருந்தானா அதை அப்படியே கிளேஸ் பண்ணி கூட போடலாம். இப்போது அகெயின் ஒரு மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். சீஸ் கேக்கை வந்து ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். லுக் அட் தட், பார்த்தீங்களா எவ்வளோ சீஸி அண்ட் க்ரீமியாக இருக்குன்னு. ஆக்சுவலி இதை செஞ்சுட்டு இதை பார்த்துட்டு இதை சாப்பிட்ட அப்புறம் என்னாலேயே இதை நம்ப முடியல, இது நான் தான் செஞ்சேனான்ட்டு. அந்தளவுக்கு வந்து செம்மையாக மவுத் வாட்டரிங்காக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி வந்து நோ பேக் அண்ட் ஒன்லி கம்பவுண்டுக்கு மட்டும்தான் குக் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி இதோட குக்கிங் ப்ராசஸும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதாவது உங்கள் லவ்டு ஒன்னை வந்து வேலண்டைன் டேக்கு இம்ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பிரியாணியோ இல்லை சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி நிறைய ஒரு பிளாட்டரை செஞ்சு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு அதுக்கான டைமோட அதோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் ஒன்லி ஒரு லவ்ட் ஒன்ஸ், உங்கள் அம்மா அப்பா, சிப்ளிங்ஸ், இல்லை உங்கள் நெய்பர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணாலும் நீங்கள் வேலண்டைன் டேவை இந்த மாதிரி சீஸ் கேக் வச்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களோட லவ்ட் ஒன் பர்த்டேவாக இருந்தாலும் இந்த சீஸ் கேக் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே காமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.